ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 2 டேட்டா டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ரெண்டுமே கொஞ்சம் சிம்பிளான டேட்டா டைப் தான். ஸோ அதனால் ரெண்டுமே ஒரே வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குற டேட்டா டைப் வந்து செட்ஸ். ஸோ செட்ஸ் அப்படின்னா என்னென்னா அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸ். அதாவது செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே அன்ஆர்டர்டில் இருக்கும், அன்ஆர்டர்ட் வேல இருக்கும். அதே சமயம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே யூனிக் வேல்யூஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 1 2 3 4 அப்படிங்கிற வேல்யூ செட்டில் இருக்குது. அதில் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ எல்லாமே யூனிக். அதே மாதிரி நம்ம செட்டை எப்படி டினோட் பண்ணுவோம்னா கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி டினோட் பண்ணுவோம். ஸோ அதான் அந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கர்லி பிரேசஸ்க்குள்ளே வேல்யூஸ் இருக்குது. இதே கர்லி பிரேசஸை நம்ம வேறு ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா டிக்ஷனரிக்கு. ஸோ டிக்ஷனரிக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, டிக்ஷனரி கீ வேல்யூ பேர், இங்கே கீ இருக்காது, டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி செட்டை நம்ம கர்லி பிரேசஸ் வச்சு டேரெக்டாக நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம், அது கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டி செட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் மூலமாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ஜூபிட்டர் நோட்புக் ரன் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி செட்டை ஒரு நெஸ்டட் செட்டாக கிரியேட் பண்ண முடியாது. செட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் டேரெக்டாக இருக்கணும். செட்குள்ளே செட் இருக்காது, நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த செட் அப்படிங்கிறது எதற்காக இருக்குன்னா, நம்ம மேத்தமெட்டிக்ஸில் செட் தியரி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ யூனியன் பி, அந்த செட் தியரி இருக்குது பார்த்தீங்கன்னா, செட் தியரியை அப்படியே பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப் தான் இந்த செட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஜூபிட்டர் நோட்புக்கில் கிளியராக பார்ப்போம். வாங்க ஜூபிட்டர் நோட்புக் போகலாம். இப்போ நம்ம ஜூபிட்டர் நோட்புக்கில் இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு செட்டை நம்ம கிரியேட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நான் செட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, ஓப்பன் கர்லி அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 1, 2, 3. ஸோ இதில் யூனிக் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் 1 2 3ங்கிற யூனிக் வேல்யூ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் செட் 1 2 3 கிடச்சிது. ஸோ இப்படி தான் நம்ம செட்டை பைத்தானில் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்னொரு விஷயம், ஸோ இப்போ செட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறதுனால, இந்த ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இது எம்டி செட்டா அப்படின்னா கிடையாது. ஏங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு ஏ ஈக்குவல் டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் எம்டி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஏல இந்த எம்டி செட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பியில் ப்ராப்பராக 1 2 3 அப்படிங்கிற செட்டை க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ டைப் செக் பண்ணுவோம். டைப் ஆஃப் ஏ உங்களுக்கு என்ன கிடைக்குது, இட்ஸ் அ டிக்ஷனரி. அதே டைப் ஆஃப் பி என்ன கிடைக்கிது, இது செட்டு. ஸோ என்ன அர்த்தம்னா, நீங்கள் செட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணாலும் அதுக்குள்ளே டேரெக்டாக இந்த மாதிரி வேல்யூஸை கீ வேல்யூ பேர் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக வேல்யூஸ் அசைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பைத்தான் செட்டாக எடுத்துக்கும். அதே வெறும் ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் எம்டியாக நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அது ஒரு டிக்ஷனரியாக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் எப்படி எம்டி செட்டை நான் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் நான் ஒரு இன்னொரு டைப்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த செட் அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த இடத்துல இப்போ நான் ஏ ஈக்குவல் டு ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் எம்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு டைப் டிக்ஷனரி வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சி ஈக்குவல் டு செட் அப்படின்னு எம்டியாக யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், சியோட டைப் அப்படின்னு செக் பண்ணிடுவோம். ஸோ செட். ஸோ செட்டை நீங்கள் எம்டியாக க்ரியேட் பண்ணணுன்னா செட் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே வெறும் எம்டி ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது டிக்ஷனரியாக எடுத்துக்கும் பைத்தான். ஸோ அதே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் டேரெக்டாக ஆப்ஜெக்ட்ஸை கோலன் இல்லாமல் கீ வேல்யூ பேர் மாதிரி இல்லாமல் டேரெக்டாக ஆப்ஜெக்ட்ஸை கம்மா போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது பைத்தான் டிஃபால்ட்டாக செட்ஸாக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ செட்ஸில் சி செட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ செட்டில் அடுத்து நான் ஒரு ஐட்டம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ சி. ஸோ நிறைய மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஆட் யூஸ் பண்ணுறோம். ஆட் நான் ஒரு புதுசாக 1 அப்படிங்கிற வேல்யூவை ஐட்டமாக அசைன் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன், ஹலோ. ஓகேங்களா? ஸோ இப்போ சியில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா செட்டில் 1, ஹலோ அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நான் சியில் மறுபடியும் 1 அப்படிங்கிற வேல்யூ நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிகாஸ் செட்டுங்கிறது யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், எந்த ஒரு எரரும் வரல. சியில் வேல்யூஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதே 1, ஹலோ தான் இருக்குது. ஏன்னா 1 ஆடாக ட்ரை பண்ணோம், பட் யூனிக்காக இருக்கணும். அதனால் இந்த ரெண்டாவது ஆட் பண்ண 1 ஸ்கிப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் செட்டோட ப்ராப்பர்ட்டி. ஸோ செட்டில் இன்னும் மெத்தட்ஸ் இருக்குது நிறையா. ஸோ அதை அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், செட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய செட் தியரிக்கு அப்படியே பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இப்போ மெத்தட்ஸ் என்னென்ன அவைலபிள் இந்த செட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த செட் தியரியில் இருக்கக்கூடிய யூனியன், இன்டர்செக்ஷன், அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். பாருங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி இன்டர்செக்ஷன், ஸோ அதே மாதிரி ஜாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்
செட் தியரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே வந்து இந்த செட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிளியர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ சி டாட் கிளியர், அதாவது சிங்கிற செட்டை நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி சியில் வந்து 1, ஹலோ இருந்துச்சு. இப்போ நான் சி ரன் பண்ணி பார்த்தா எம்டி செட். ஸோ செட் ஆஃப் அப்படின்னு இருந்துச்சுனாவே அது எம்டி செட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதே சி செட்டில் நான் என்ன பண்ணுறேன், புதுசாக வந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறேன். 1, அதே மாதிரி 2, அதே மாதிரி 3. இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். சியில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்குறேன். 1, 2, 3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ சியிலிருந்து அந்த சிங்கக்கூடிய செட்டிலிருந்து ஒரு வேல்யூ நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ரிமூவ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2ங்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 ரிமூவ் பண்ணுறேன். இப்போ சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, 3. ஸோ அந்த 2ங்கிற வேல்யூ ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரிமூவை யூஸ் பண்ணி அந்த செட்லேயே இல்லாத ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 3 தான் இருக்குது. நான் 5ங்கிற வேல்யூ ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஸோ என்ன கிடைக்குதுன்னா எரர் கிடைக்குது. என்ன எரர்? கீ எரர். ஸோ நீங்கள் செட்டில் ரிமூவ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி செட்டில் இல்லாத ஒரு வேல்யூவை டெலிட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதே செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ரிமூவ் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு சியில் என்ன இருக்குன்னு பார்த்துப்போம். 1, 3 இருக்குது. டிஸ்கார்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய செட்டிலிருந்து மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை அல்லது அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணும். இப்போ நமக்கு 1, 3 இருக்குது. நான் 3யை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. சியை வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 1 மட்டும் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ரிமூவுக்கும் டிஸ்கார்டுக்கும் அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சியில் டிஸ்கார்டை மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். இப்போ எனக்கு 1ங்கிற வேல்யூ மட்டும் தான் சியில் இருக்குது. ஆனால் நான் வந்து 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? பாருங்கள், டிஸ்கார்ட் எனக்கு எந்த ஒரு எரரும் கொடுக்கல, எக்ஸிக்யூட் ஆகிருச்சு. அப்போ சியில் என்ன வேல்யூ இப்போ இருக்குது? இன்னும் 1 தான் இருக்குது. அதாவது ரிமூவ் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இல்லாத வேல்யூவை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது எரர் கிடைக்கும். அப்போ டிஸ்கார்டை யூஸ் பண்ணி இல்லாத ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் கிடைக்காது, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். அது மட்டும் தாங்க இந்த டிஸ்கார்டுக்கும் ரிமூவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஒவ்வொன்றா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஸ் யூஷுவல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஒரே ஒன்று அந்த செட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் ஒரு மெத்தடில் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு A = நான் வந்து ஒரு புதுசாக ஒரு செட் க்ரியேட் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5. அதே B = இன்னொரு செட் நான் க்ரியேட் பண்ணுறேன். 1, 4, 6, 7. ஓகேங்களா? ஸோ A, B 2 செட் எனக்கு இருக்குது. இப்போ A இன்டர்செக்ஷன் B நான் அதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ A டாட் உங்களுக்கு பாருங்கள் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, இன்டர்செக்ஷன் இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் B. ஸோ இது என்ன மீனிங்னா, A இன்டர்செக்ஷன் Bனா A செட்டுக்கும் B செட்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் வச்சு ஒரு செட் கொடு அப்படிங்கிற அர்த்தம். இதுதான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் செட் தியரியில் நீங்கள் படித்தது. ஸோ அதுதான் இங்கே நமக்கு கிடைக்கும். நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ 1, 4 இது எப்படி இந்த 1, 4 வந்துச்சுன்னா, Aல 1 இருக்குது, Bல 1 இருக்குது. ஸோ அதனால் 1 வந்துருச்சு. Aல 2 இருக்குது, பட் Bல 2 இல்லை. ஸோ 2 விட்டுருங்க. 3 இருக்குது Aல, பட் Bல 3 இல்லை, விட்டுருங்க. Aல 4 இருக்குது, Bலையும் 4 இருக்குது, 4 வந்துருச்சு. Aல 5 இருக்குது, Bல 5 இல்லை, விட்டுருங்க. Bல 6 இருக்குது, Aல 6 இல்லை, விட்டுருங்க. Bல 7 இருக்குது, Aல 7 இல்லை, விட்டுருங்க. ஸோ 1, 4 தான் A இன்டர்செக்ஷன் B. ஸோ இந்த மாதிரி இன்னொரு விஷயமும் பண்ணலாம். என்னென்னா Cன்னு இன்னொரு செட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து 1, 5, 10. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்செக்ஷனவே மல்டிபிள் செட்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ A இன்டர்செக்ஷன் இப்போ வந்து ABC 3க்கு இன்டர்செக்ஷன் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி போடுறதுன்னா B, C. ஸோ இது என்ன அர்த்தம்னா ஏவோட இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1 மட்டும் கிடைக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஏவுக்கும் B காமனாக இருக்கக்கூடியது 1, 4. இந்த 1, 4 சியோட காமன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் இருக்குது. இந்த 4 வந்து 5, 10ல் கிடையாது. இந்த 5, 10 வந்து இந்த வேல்யூவில் கிடையாது. ஸோ அதனால் ஏக்கும் பிக்கும் சிக்கும் மொத்தமாக காமன் இருக்கிறது இந்த 1 மட்டும்தான். ஸோ அதான் நமக்கு இந்த வேல்யூ வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய செட் தியரிஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த செட்டுங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி பைத்தானில் நீங்கள் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா டைப் வந்து பூலியன். ஸோ பூலியன் வந்து ரொம்ப சிம்பிளான டேட்டா டைப்பு. ஒன்றுமே கிடையாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0 or 1. ஸோ இதை வந்து நம்ம பூலியன் சொல்லுவோம். ஸோ பூலியன் எப்பவுமே எதுக்கு யூஸ் ஆகும்னா
ஒரு விஷயம் ட்ரூவா அல்லது ஃபால்ஸா அப்படிங்கிறத கன்வே பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப்பாக தான் எப்பவுமே இருக்கும் நமக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா கண்ட்ரோல் ஃப்ளோ, அந்த ஃபார் இஃப் லூப்பெல்லாம் அங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். பூலியனில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 1 ஆர் 0. ஸோ அதாவது 1ங்கிறதும் ட்ரூ தான், 0ங்கிறதும் ஃபால்ஸு. ஸோ அந்த மாதிரி ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ங்கிறது யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. இந்த ட்ரூவில் பார்த்தீங்கன்னா பைத்தானில் மறக்காமல் நீங்கள் நான் வச்சுக்க வேண்டியது ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டுலேயுமே இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் கேபிட்டல் கேரக்டர். ஸோ டிஆர்யூவில் டி வந்து கேபிட்டல், ஃபால்ஸில் எஃப் வந்து கேபிட்டல் லெட்டர். ஸோ மறக்காமல் கேபிட்டலில் போடணும். ஸ்மாலில் போட்டிங்கன்னா பைத்தான் உங்களுக்கு எரர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு நார்மலாக என்ன சொல்லியிருந்தேன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் பூலியன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுவோம்னா ட்ரூ. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கணும். ஸோ வந்து ட்ரூ, இதுதான் வந்து ட்ரூங்கிற ஒரு பூலியன். ஸோ உங்களுக்கு எக்ஸிட் பண்ணால் ட்ரூ கிடைக்கும். அதே மாதிரி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த ஃபால்ஸ்னு டைப் பண்ண உடனே அதோட கலர் மாறுது பார்த்தீங்களா ஜூபிட்டர் நோட்புக்கில். ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் அ கீவேர்ட். ஓகேங்களா, இது ரன் பண்ணால் எனக்கு ஃபால்ஸ்னு கிடைக்கும். ஸோ அதை டைப் செக் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன், ட்ரூ அசைன் பண்ணுறேன். இப்போ டைப் பார்க்குறேன், டைப் ஆஃப் ஏ என்ன கிடைக்குதுன்னா பூல் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அதாவது பூலியன் டேட்டா டைப் வந்து இது இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேங்களா, ஸோ இது நார்மலாக எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோஸ் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுவோம்னா நார்மலாக செக் பண்ணுவோம், 2 வேல்யூ ஈக்குவலாக இல்லை 2 வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ட்ரூவோ ஃபால்ஸோ சொல்லணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வந்து நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் எப்படி போடுறேன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ 1 greater than 2 வா அப்படின்னு செக் பண்ணுறது, 1 greater than 2 வா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து செக் பண்ணக்கூடிய நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து என்ன சொல்லுவோம்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதாவது செக் பண்ணுறோம். ஸோ 1 வந்து 2வோட பெருசா அப்படின்னு செக் பண்ணுறோம். அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு பூலியன் வேல்யூ கிடைக்குது அவுட்புட்டாக. ஸோ ஃபால்ஸ், அதாவது 1 வந்து 2வோட பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஏ, இது வந்து ஸ்ட்ரிங்கு நமக்கு தெரியும். ஸோ ஈக்குவல்ட்டி இது வந்து இது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர், நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி இது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ டைப் ஆஃப் 1. ஸோ ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது ஸ்ட்ரிங்கு, ரெண்டாவதாக இருக்கிறது வந்து இன்டீஜர். ஸோ இந்த 2 டைப்பையும் நான் செக் பண்ணுறேன். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர், கண்டிஷன் செக் பண்ணுற ஆப்ரேட்டர். ஸோ செக் பண்ணுறேன், பண்ணால் ஃபால்ஸ் கிடைக்குது. ஏன்னா இது ஸ்ட்ரிங்கு, இது வந்து என்ன நமக்கு இன்டீஜர் நல்லாவே தெரியும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு அவுட்புட் வந்து எனக்கு ஒரு பூலியன் வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் இந்த டேட்டா டைப், இந்த பூலியன்கிறது வந்து இன்டைரக்டாக நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த பூலியன் வந்து நம்மளோட ப்ரோக்ராம்லையும் சரி, நம்மளோட அப்ளிகேஷன் சரி, நிறைய இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டேட்டா டைப் தான், பட் நிறைய இடத்துல யூஸ் ஆகக்கூடிய ஒரு டேட்டா டைப். ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், பைத்தானில் நன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எதுவுமே அவுட்புட் கிடைக்காது, எம்டி தான். ஸோ இந்த நன் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஏ ஈக்குவல் டு எம்டி. ஓகேங்களா, ஸோ இப்போ ஏவில் என்ன இருக்குது, எம்டி இருக்குது. ஏ ஈக்குவல் டு நன்னா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். அதாவது நன்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேல்யூ. ஓகேங்களா, ஸோ நன்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ வந்து எம்டியாக நீங்கள் அசைன் பண்ணாலும் அந்த எம்டி வந்து நன் கிடையாது. நன் வந்து என்னென்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ அது ஸ்ட்ரிங்கும் கிடையாது, பூலியனும் கிடையாது, அதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஸோ இந்த நன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த நன் வந்து ஃபால்ஸ் கிடையாது. ஸோ நன் ஈக்குவல் டு ஃபால்ஸா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் தான். ஸோ நன் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூக்கு ஈக்குவலும் கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பைத்தானில் நன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா இப்போ ஏ ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன், 1, 2, 3. ஓகேங்களா, ஸோ இது ஆல்ரெடி சார்ட்டடில் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணி சார்ட்டட் வேல்யூ ஈக்குவல் டு ஏ டாட் சார்ட் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது ரன் பண்ணோம்னா ஆக்சுவலாக ஏ டாட் சார்ட் நடந்து உங்களுக்கு வந்து அதில் சார்ட்டட் வேல்யூவில் அசைன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்போம் நிறைய பேர். பட் நான் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த சார்ட்டட் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. இந்த ஒன்றுமே இல்லாத விஷயந்தான் நமக்கு என்னென்னா நன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இப்போ இது ஒரு வேல்யூ, ஸோ ட்ரூ. ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த நன்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நன் வந்து நான் சொன்ன மாதிரி எம்டி வேல்யூ கிடையாது. இந்த எம்டி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் போட்டிருக்கிற எம்டி வந்து ஸ்ட்ரிங் எம்டி. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ இந்த நன்னுன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் அந்த இதில் இந்த ஃபால்ஸுமே நன் கிடையாது.
ஸோ நன்கிற ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பைத்தானில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நன் வந்து சில இடத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி சார்ட் மெத்தட் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சார்ட் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து எதுவுமே இருக்காது நன். பட் இந்த இடத்துல சார்ட் என்ன பண்ணணும்னா இந்த வேரியபிளவே வந்து சார்ட் பண்ணி அசைன் பண்ணிடும் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ அப்போ இங்கே ரிட்டர்ன் பண்ணுறது வந்து நன். ஸோ அந்த நன்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேல்யூ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பூலியனை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதே மாதிரி முன்னாடி பார்த்தேன் செட் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம டேட்டா டைப்ஸை பற்றி கிளியராக பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து டேட்டா டைப்ஸில் இருந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக போகிறோம். அடுத்த வீடியோவுக்கு காத்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.